14. எச்சரிக்கையாயிருங்கள், நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களில் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் வசனம் 28 தொடக்கம் 30. தேவனுடைய ஆலயத்தின் கற்கள் என்பதை நிரூபிக்க சீஷர்களுக்கு பல பரீட்சைகள் பாடுகளின் மூலம் அவசியமானது. ஏனென்றால் இவைகளை மேற்கொள்பவர்களே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற முடியும். கிறிஸ்துவுடன் ஆட்சி செய்ய விரும்புவோர் தாங்கள் அதற்கு தகுதி உள்ளவர் என்பது முதலாவது நிரூபிக்கப்பட வேண்டும். தேவன் பேரில் விசுவாசம், அவருடைய வார்த்தைகளின் பேரில் நம்பிக்கை, சத்தியத்தில் வைராக்கியம், சகல அவமானத்தையும் பாடுகளையும் சகிக்கும் பொறுமை, மரண பரியந்தம் உண்மையாய் ஜீவித்தல், இவையாவும் இன்றியமையாதவை. இப்படிப்பட்டவர்களுக்கே 91ஆம் சங்கீதத்தில் ஆறுதலான ஆசீர்வாதங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. ரீப்ரிண்ட் 3331. வணக்கம். இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். இன்னைக்கு நம்ம டெய்லி ஹெவன்லி மன்னா இருக்கு இல்லையா, அதுல நவம்பர் 14ஆம் தேதிக்கான ஒரு பகுதியை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். சரி. இதுல அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 28ல இருந்து 30 வரைக்கும், அப்புறம் அது சம்பந்தமான ஒரு விளக்கமும் இருக்கு. ரீப்ரிண்ட் 3331 சொல்றாங்க. ஆமா, அந்த விளக்கம் ஒரு குறிப்பிட்ட இறையியல் பார்வையில் எழுதப்பட்டது. அதையும் நாம மனசுல வச்சுக்கணும். கண்டிப்பா. நம்ம நோக்கம் என்னன்னா, ஒரு நம்பிக்கை குழுவுக்கு உள்ளிருந்தும் வெளியே இருந்தும் எப்படி சவால்கள் வரும்னு அந்த வசனங்கள் எச்சரிக்குது. அப்புறம் அந்த விளக்கம் ஏன் இந்த சோதனைகள்ல அவசியம் சொல்லுதுன்னு புரிஞ்சுக்கிறது தான். சரி, வாங்க கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம். முதல்ல அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 20, 28ல இருந்து 30. அங்க பவுல் சொல்ற நேரடியான எச்சரிக்கை. ஆமா, ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டியது. ஆபத்து வெளியில இருந்து வர்ற கொடிதான ஓநாய்கள் கிட்ட இருந்து மட்டும் இல்ல. அது மட்டும் இல்ல, ஆச்சரியமா உங்களுக்குள்ளேயும் சிலர் எழும்பி பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்றாரு. ஆமா, அவங்க என்ன செய்வாங்களாம்? சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள்னு இருக்கு. இது கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இல்ல? உள்ளுக்குள்ளே பிரச்சனை வரும்போது நிச்சயமா வெளியிலிருந்து வர்ற எதிர்ப்பை விட இது இன்னும் நுட்பமானது இல்லையா? ஆனா இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த விளக்கம் இந்த சவால்களை ஏன் அவசியம்னு சொல்லுதுங்கிறது தான். ஆமா, அதான் எனக்கும் தோணுச்சு. எதுக்கு கஷ்டம் அவசியம்னு சொல்லணும்? அது சொல்லுது பாருங்க. இது சபையோட ஒழுக்கம், சோதனை, அப்புறம் இறுதி நிரூபணம், இதுக்கெல்லாம் தேவைன்னு சொல்லுது. ஓ, அப்ப இது ஏதோ ஒரு நோக்கத்தோட அனுமதிக்கப்படுதுன்னு சொல்றீங்க, சும்மா நடக்கிறது இல்ல. ஆமா, ஒரு விதமான ஒரு பக்குவப்படுத்துற ப்ராசஸ் மாதிரி ஒரு நோக்கத்துக்காக அனுமதிக்கப்படுதுன்னு அந்த விளக்கம் வாதிடுது. சரி சரி. அப்போ இந்த கஷ்டங்கள்ல ஜெயிச்சா அதுக்கு ஏதாச்சும் பலன் உண்டா? கண்டிப்பா ஒரு பெரிய வெகுமதி கிடைக்கும்னு அந்த விளக்கம் சொல்லுது. பெரிய வெகுமதியா? அது என்னவா இருக்கும்? அது கிறிஸ்துவுடன் ஆளுகை செய்வதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒரு உயர்ந்த நிலைன்னு வச்சுக்கலாமே. ஹோஹோ, கிறிஸ்துவோட சேர்ந்த ஆளுகை செய்யறது. ஆனா அதுக்கு சும்மா போயிட முடியாதே, தகுதியை நிரூபிக்கணுமா? ஆமா ஆமா, கண்டிப்பா அதுக்கு தகுதி வேணும். அந்த தகுதி எப்படி வரும்னு அந்த விளக்கம் சொல்லுது. எப்படி? என்ன தகுதிகள் தேவை? முதல்ல கடவுள் மேல அசையாத விசுவாசம். 2வது அவருடைய வார்த்தையில முழு நம்பிக்கை. சரி. அப்புறம் சத்தியத்துக்காக வைராக்கியமா நிக்கிறது. நிந்தைகள், துன்புறுத்தல்கள் இதெல்லாம் வந்தாலும் பொறுமையா ஏத்துக்கிறது. எவ்வளவு தூரம் பொறுமையா இருக்கணும்? அதுதான் முக்கியம். மரண பரியந்தம்னு சொல்லுது. அதாவது கடைசி மூச்சு வரைக்கும். ஆடேங்கப்பா, மரண பரியந்தம் உண்மையா இருக்கிறது கேட்கவே ரொம்ப தீவிரமா இருக்கு. ஆமா. அப்புறம் கடைசியா கடவுளோட வல்லமையிலையும் அவரோட நோக்கத்திலையும் கொஞ்சம் கூட சந்தேகப்படாம இருக்கிறது. இதெல்லாம் இருந்தாதான் அந்த வெகுமதிக்கு தகுதின்னு அந்த உரை சொல்லுது. ரொம்ப பெரிய அர்ப்பணிப்பு தேவைப்படுது இதுக்கு. சரி, இந்த மாதிரி கடுமையான சோதனைகள் வரும்போது மரண பரியந்தம் உண்மையா நிக்கணும்னு சொல்றீங்க. அப்போ அவங்களுக்கு ஆறுதல் எங்கிருந்து கிடைக்கும்? ஏதாவது வழி இருக்கா? இருக்குன்னு அந்த விளக்கம் சொல்லுது. சங்கீதம் 91 அது சுட்டி காட்டுது. சங்கீதம் 91. ஆமா, அதுல ஆசீர்வாதமான ஆறுதல்கள் இருக்குன்னு நினைவுபடுத்துது. அதாவது என்னதான் பிரச்சனை வந்தாலும் கடவுளோட வல்லமையும் நோக்கமும் அவங்கள கடைசியில கைவிடாது. ஓ, அப்போ அந்த நம்பிக்கை தான் அவங்களுக்கு ஆறுதல். அதேதான், காப்பாற்றி உயர்த்துங்கிற அந்த நம்பிக்கை தான் அவங்கள தாங்கி பிடிக்கும்னு சொல்ல வருது. சரி, அப்போ நாம இப்ப பார்த்தது
எச்சரிக்கை இருக்கு, ஆனா அந்த சோதனைகள் ஒரு விதத்துல அவசியம். அதுல ஜெயிச்சா பெரிய வெகுமதி, அதுக்கான தகுதிகள், அப்புறம் அந்த கடினமான பாதையில ஆறுதலும் இருக்கு. இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இந்த பகுதி நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன தோணுதுன்னா, ஒரு குழுவோட ஒற்றுமைக்கு வெளியில இருந்தும் ஆபத்து வரும், ஆனா முக்கியமா உள்ளுக்குள்ள இருந்தே கூட ஆபத்து வரும்னு எச்சரிக்குது. இது முத பாயிண்ட். ம் ரெண்டாவது, அந்த சவால்கள் எல்லாம் ஒருத்தரோட விசுவாசத்தை உறுதிய சோதிக்கிற படிகள் மாதிரி. அவசியமான ஒண்ணு. சரி. மூணாவது, அந்த சோதனையில கடைசி வரைக்கும் நிக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம், அதாவது அந்த வெகுமதி நிச்சயமா உண்டு. அதே சமயம் அந்த பாதையில அவங்களுக்கு தேவையான ஆறுதலும் கடவுள்கிட்ட இருந்து கிடைக்கும். அப்போ இது ஒரு எச்சரிக்கை மட்டும் இல்ல, ஒரு நம்பிக்கையூட்டுற செய்தியாவும் இருக்கு. ஆமாம், ஒரு எச்சரிக்கை, ஆனா அதே சமயம் ஒரு வாக்குறுதி, ஒரு நம்பிக்கை. விசுவாசத்தோட உறுதிப்பாடு தான் இதுல முக்கியம். சரியா சொன்னீங்க. சவால்கள் வரும், ஆனா அது ஒரு சோதனை களம். அதுல ஜெயிச்சா வெகுமதியும் பாதுகாப்பும் உண்டுன்னு இந்த பகுதி சொல்லுது. ஆமா, இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது பாருங்க. என்ன கேள்வி? உள்ளுக்குள்ளேயே நம்ம நம்புற ஆட்கள் மத்தியில இருந்தே மாறுபாடான போதனைகள் வரும்போது ஒரு தனிப்பட்ட நபரோட நம்பிக்கைக்கும் அந்த குழுவோட ஒற்றுமைக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கும்? ஆமா, இது கஷ்டமான கேள்விதான். ஒரு பக்கம் சத்தியத்துல உறுதியா இருக்கணும், இன்னொரு பக்கம் ஒற்றுமையா இருக்கணும். அதே, அந்த மாதிரி ஒரு கடினமான சூழ்நிலையில விசுவாசத்தையும் பொறுமையையும் இந்த உரை ரொம்ப வலியுறுத்துது. இதை நம்ம வாழ்க்கையில எப்படி சமநிலைப்படுத்துறது? இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிச்சயமா யோசிக்க வேண்டிய விஷயம். இது மூலத்துல நேரடியா இல்லாட்டாலும் அதுல இருந்து வர்ற ஒரு முக்கியமான சிந்தனை. ஆமா, ஒரு சிந்தனை தூண்டல் மாதிரி.